வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு இட்டாலியன் டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது Panna Cotta. இது செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ரொம்ப க்ரீமியா டேஸ்டியா இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1/4 கப் தண்ணீர் ஊற்றிக்கலாம். இதுதாங்க அகர் சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாம். அகருக்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது சுத்தமாக தண்ணியில் கரையிற வரைக்கும் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அகர் கரைஞ்சிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு சாஸ்பேன் வச்சு அதில் 250 ml காய்ச்சிய பால் சேர்த்திக்கலாம். நான் பசும்பால் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை 1/4 கப் சேர்த்திக்கலாம். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வர வரைக்கும் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 200 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க அகரையும் பாலில் சேர்த்திக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து கலக்கிக்கலாம். கொதிக்க விடக்கூடாதுங்க. நம்ம க்ரீம் ஆட் பண்ணியிருக்கறனால கொதிக்க விட்டோம்னா சீக்கிரம் பிரிஞ்சு போயிடும். எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான Panna Cotta ரெடி. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கே ரொம்ப பிடிக்குங்க. இப்போது இதை ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்காதீங்க, நார்மல் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சா போதும். இப்போ Panna Cotta நல்லா செட் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு டாப்பிங்க்கு ப்ளூபெர்ரி ஜாம் வச்சுருக்கேங்க. நீங்கள் ஸ்ட்ராபெரி இல்லை ராஸ்பெரி உங்களுக்கு என்ன ஜாம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.